ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கிறேன். Justified by the blood of Jesus Christ. இவைகளை குறித்து பார்க்கிறோம். ரோமர் 8:1-2 சொல்லுகிறது, கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவர்களாயிருந்தோம், மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆக்கிற்று. ஹல்லேலூயா, glory to God. எவ்வளவு சந்தோஷம் பாருங்க. கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவர்களாக இருந்தோம். கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு இருந்தாலும் நீங்க மாம்சத்தின்படி நடக்க கூடாதாம், ஆவியின்படி நடக்கணும். அப்படி நடந்தீங்கன்னா அந்த ஆவியின் பிரமாணம் உங்களை பாவ மரண பிரமாணத்திலிருந்து விடுவித்திருக்கிறது. இவைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் உண்டான கிருபை. ஹல்லேலூயா. பாருங்க, அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு தேவன் நம்மை விலக்கி பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இதுதான் இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிற உத்தரவாதமாய் இருக்கிறது. இந்த உத்தரவாதம், இந்த ஜஸ்டிபிகேஷன் எப்படி நடக்குதுன்னா இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால உண்டாகி இருக்கிறது. ஹல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நேரத்தில் ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்தாலும் ஆவியின்படி நடக்க தேவன் எங்களுக்கு கிருபை பாராட்டு. ஆவியானவருடைய சத்தத்திற்கு ஆண்டவரே எங்கள் செவிகளை திறந்து கொடுக்க கிருபை பாராட்டுங்க. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் உண்டான அந்த மீட்பையும் ஆண்டவரே அந்த சுத்திகரிப்பை நாங்கள் அனுபவிக்கத்தக்கதாக தேவரே நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. ஆவியானவர் துணையோடு பாவத்திற்கு விலகி நாங்கள் ஓடத்தக்கதாக, பாவம் மரண பிரமாணங்களிலிருந்து நாங்கள் விடுவிக்கப்படத்தக்கதாகவும் தேவன் எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியா ஜெபிக்கிறோம். இதை நேரலையில் பார்த்து கொண்டு இருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கும்படியாய் நீங்கள் இந்த நாளிலே ஜெபிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் உங்களுக்கு கிருபையை கொடுக்கும். ஆவியானவர் உங்களை பலப்படுத்தி உங்களை தேற்றி தொடர்ந்து ஓட கிருபை பாராட்டுவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. சந்தோஷமா இருங்க, ஆவியின்படி நடக்கிறவர்களா இருங்க. God bless you.